கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 7/7/2017 எடுத்திருக்காங்க. கடலூர், திருச்சி, தருமபுரி, சேலம் 6/7/2017, சென்னை 3/7/2017. ஆக இத்தனையும் எடுத்தாச்சு. எடுத்து இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு. ஆர்பிஐ எடுத்துட்டாங்க. ஆர்பிஐ எடுத்து இன்னைக்கு அதுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல. பல மாநிலங்களில் இந்த மாதிரி இன்னும் கூட சில இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. 10 மாவட்டங்களில் கூட்டுறவு வங்கிகள் அதிக அளவிலாக அந்த டிமானிட்டேஷன் டேட்டில் பணம் டெபாசிட் பண்ணி 467 கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு நிறைய இருக்கு. அதுக்கான ஐடி ரைடு போயிட்டு இருக்கிறதா? அதான் இப்போ இந்த மாதிரி அதாவது தவறான தகவல் பத்திரிகையிலும் சரி, சில இதில் வந்தது. சில பத்திரிகையில் இப்போ எங்கள் மாநில வங்கியினுடைய சேர்மன், சேலம் மாவட்ட வங்கியுடைய சேர்மனும் மாநில வங்கி சேர்மனும் இருக்காங்க. நம்ம இளங்கோ இருக்காங்க. என்னென்னா இவரை பற்றி என்னை பற்றி தவறான தகவல்கள் பத்திரிகையில் வந்துட்டு இருந்துச்சு. அத்தனை கோடி ரூபாய் நாங்கள் முறைகேடாக பதிவு பண்ணி அதில் கூட்டுறவு வங்கியில் நாங்களே பலருக்கு பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டு வச்சாங்க. எல்லாம் சும்மா தவறான தகவல். இன்னைக்கு கூட்டுறவு வங்கியுடைய அம்மாவுடைய அரசானது சிறப்பான நடவடிக்கை எடுத்து அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்த உடனே முதலாக அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த தொடக்க கூட்டுறவு சங்கம் முதல் மாநில இணைய வரை அனைத்துமே கணினிமயமாக்க வேண்டும், அனைத்து நிலையிலும் கணினிமயமாக்கணும்னு சொன்னாங்க. இதன் மூலமாக என்ன பயன்னா, தனியார் வங்கிகள் இப்போ தனியார் வங்கிகளும் சரி, அதே மாதிரி நேஷனல்ஸ் வங்கிகளும் அன்னன்னைக்கு ரெமிட்டன்ஸ் என்ன பணம் போடுறாங்க, எவ்வளோ இருப்பு இருக்குது, என்னென்ன நோட்டு விவரங்கள் எல்லாமே அன்றாடம் அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டை அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, உடனடியாக இது முடிக்கணும் அப்படின்னு காலக்கெடு கொடுத்தாங்க. 2013 முடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு முடிக்கப்பட்டு அனைத்து நிலையிலும் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் அனைத்துமே கணினிமயமாக்கப்பட்டு ஆன்லைனுக்கு இதற்காகவே ரிசர்வ் வங்கி இன்னைக்கு நமக்கு பாராட்டு தெரிவித்து நம்முடைய நபார்டு ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் எங்களுக்கு மானியமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இதை ஒரு சிறப்பாக செயல்படுத்தி தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சதுக்காக ஊக்கத்தொகை மாதிரி ஒரு தொகையை கொடுத்து இன்னைக்கு அதை இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய கிரெடிட் பாராட்டுகிற வகையில், அந்த வகையில் தான் நாங்கள் முழுக்காதவே நானும் மறுத்தேன், நம்முடைய மாநில சேர்மனும் மறுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த தவறும் செய்ய முடியாது. யார் நினைச்சாலும் வெளியே நோட்டுகளை அதிகமாக வாங்கி அன்னைக்குன்னு அதிகமாக போய் டெபாசிட் பண்ண முடியாது. ஆர்பிஐ என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருந்ததோ, நபார்டு என்ன கூறியிருந்ததோ அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவங்க அனைத்துமே அந்த மாதிரி செயல்பட்டு முழுமையாக பணங்கள் என்னென்ன பணம் என்னென்ன அளவுக்கு கடந்த இந்த டிமானிட்டேஷன் 2016 8/11 வந்தது இல்லையா, 8/11 அறிவிக்கப்பட்ட மத்திய சர்க்கார் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு என்ன நிலையை எடுத்தாங்களோ 2010 அந்த 10ஆம் தேதிக்குள் அதை முடிக்கணும்னு சொன்னாங்க. அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கரெக்டாக இருந்தது. இதை என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் வந்ததுனால இதில் இருந்து ஐடியிலேருந்து வந்தாங்க, பழைய விங்கு பல இடங்கள்லேருந்து வந்தாங்க, நபார்டிலேருந்து வந்தாங்க. 23 மாவட்ட வங்கிகளிலும் ஒரு பச்சாத்தமாக என்ன செஞ்சாங்க, எல்லா இடங்கள்லையும் போய் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அக்கௌண்ட்டை பூரா கிளியராக பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பாக இந்த வங்கி அந்த டிமானிட்டேஷனில் நோட்டுகள் பராமரிக்கப்பட்டிருக்கு, வாங்குகள் கணக்குகள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டிருக்குன்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அந்தந்த வங்கியில் இருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வட்டி லாஸ் ஆகுது இல்லையா, ஒரு நாளைக்கு பணம் இருந்துச்சுன்னா வட்டி லாஸ் ஆகுது, இதை சொல்லியிருக்கோம். அதனால் ஒவ்வொரு வங்கிக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான முழுமையான இது வந்த உடனே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன். எல்லாமே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. கூட்டுறவு வங்கியில
இந்த விவசாயிகளோட வங்கி கணக்குல அதிக அளவுல பழைய ரூபாய் நோட்டுகள் வந்து டெபாசிட் செய்யப்படுது. அதான் தம்பி, இது வந்து முன்னால சொன்னது, இது வந்து செய்தி வெளியாக பத்திரிகைகளும் தவறான தகவலை சொன்னாங்க. பழைய நோட்டுகளை அந்த தேதி, அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே முன்மாதிரியாக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் எந்த மாநிலமும் வந்து அந்த டிமானிட்டேஷன் வரும்போது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில பயிர்கள் பயிரிட வேண்டும், அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களும் இதாக இருக்கும்போது அம்மா அவர்கள் தான் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து இது என்ன செய்யலான்னு சொல்லி அம்மா அவர்கள் அன்றைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா 19/11/2016 ஒரு ஆய்வு கூட்டம் போட்டாங்க. எங்களை எல்லாம் உட்கார வச்சு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு உயர் அலுவலர்கள், செக்ரட்டரி, பதிவாளர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் கடன் வைத்திருக்கிறவங்க, அக்கௌண்ட் வைத்திருக்கவங்கள விவசாயியில் அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்தந்த மாவட்ட வங்கியிலும் அதனுடைய கிளைகளிலும் உறுப்பினராக்கி அதன் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு உரிய பயிர்க்கடனை வழங்கலாம் என்று ஒரு அரசு ஆணையை வந்து 22/11/2014 அறிவித்தாங்க. அறிவித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஏறத்தாழ 1756 கோடி ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு டிமானிட்டேஷன் பிறகு இந்த மாதிரி மாவட்ட வங்கியில் அவங்களை உறுப்பினராக்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில், அப்புறம் நம்மளை பார்த்து தான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்ற மாநிலங்களும் நம்மளை பார்த்து தான் அவங்க அப்புறம் பயிர்க்கடன் கொடுத்தாங்க. இதில் மாடிஃபிகேஷனில் நம்ம என்ன செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா, இப்போ அந்த எல்லாமே முடிஞ்சதுனால முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட்ல எல்லாம் கரெக்டாக வந்தோடனே இப்போ திரும்ப என்னன்னா எல்லா விவசாயிகளும் வந்து அந்தந்த மாவட்ட வங்கியினுடைய கிளைகளுக்கு வந்து வாங்குவது சிரமமாக இருக்குன்னு சொல்லி திரும்ப தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களே அக்கௌண்ட் ஓப்பன் அந்த அவங்களுக்கு தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களே அவங்க தாங்கள் பயிரிட வேண்டிய பயிர்களுக்கு உரிய அந்த பணங்களை பெற்றலாம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி எல்லா தொடக்க கூட்டுறவு ஏறத்தாழ 4467 தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களும் இன்றைக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனாம் தேதி இந்த ஆண்டு வந்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 7000 கோடி பயிர்க்கடன் வழங்குவதாக அறிவித்தார்கள். இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் கூட அதே மாதிரி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த வறட்சியின் காரணமாக அறிவித்தாங்க இல்லையா, இந்த அன்னவார் சர்டிஃபிகேட் வாங்கி யாராவது கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2247 கோடி ரூபா அந்த தள்ளுபடி செஞ்ச அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கும் கூட கடன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் கடன் வழங்குவதற்கு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு கடந்த எத்தனாம் தேதி 22/7 வரைக்கும் 872 கோடி ரூபா 72.76 கோடி ரூபா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 2 லட்சம் விவசாயிகளுக்கு இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். யாரு கேட்டாலும் சரி, கடன் தள்ளுபடி செய்யப்பட்டவங்களும் சரி, இந்த அன்னவார் சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களும் சரி, அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய முறையில் யாருக்கும் இல்லை என்ற நிலைப்பாடு இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கும்.